ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராஃபிட் லாஸ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா சரி, இந்த ப்ராஃபிட் லாஸ் இருக்காது. ஆப்டிடியூடில் இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய டைப், ஒரு 10 டைப் வச்சு இருக்கும். ஸோ அது வந்து ஒரே வீடியோ கவர் பண்ண முடியாது, நம்ம பார்ட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டில் ஒரு 3 to 4 டைப் வச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போது ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன? இப்போது 1 மினிட். ப்ராஃபிட் லாஸ்னா லாபம் நஷ்டம், தமிழில் லாபம் நஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போது 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. அது இது என்ன சொல்லுவாங்க, காஸ்ட் ப்ரைஸ். 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. அதை நீங்கள் இப்போது ஒரு 5 சட்டை, 5 ஷர்ட் வாங்குறீங்க. 5 ஷர்ட்டு, ஒரு ஷர்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கிருக்கீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஒரு ஷர்ட்டு 200 ரூபாய்க்கு. அப்போ 5 ஷர்ட்டு 1000 ரூபாயா? 1000 ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படி விற்பீங்க? ஒரு சட்டை வந்து 100 ரூபா சேர்த்து விற்றா கூட 1500 வரும். ஸோ ஒரு சட்டை எக்ஸ்ட்ரா 100 ரூபா. ஸோ எக்ஸ்ட்ரா 100 ரூபா சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். ஓகே, இது பேர் தான் ப்ராஃபிட். அதாவது நீங்கள் வாங்கினதோட விற்றுட்டு கொஞ்சம் சேர்த்து கிடச்சிச்சின்னா, இப்போ நீங்கள் வாங்குறது 1000 ரூபா, விற்கும் போது அந்த 1000தோடு நீங்கள் சேர்த்து விற்கும் போது 1500 வரும். அப்போ என்ன ஆகும்? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகே, இது நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு அதே சட்டை 200 ரூபாவா வாங்கிட்டீங்க. நீங்கள் அதே 100 ரூபாய்க்கு கம்மியாக விற்கிறீங்க. ஒரு சட்டை 100 ரூபா விற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? 500 ருபீஸ் தான் வரும். சரிங்களா? இப்படி உங்களுக்கு எப்படி ஆகும்? நீங்கள் வாங்கினா 1000 ரூபா, ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 தான். உங்களுக்கு என்ன அது? லாபம் நஷ்டமா? நஷ்டம், லாஸு. ப்ராஃபிட்னா லாபம், லாஸ் நஷ்டம். 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, உங்களுக்கு விற்குமோ 1500 ஆச்சு. 500 நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது. ஆனால் இதில் பார்க்க 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, விற்கும் போது 100 ரூபா, 200 சட்டை 100 ரூபாய் விற்கிறனால உங்களுக்கு 500 ரூபா கிடச்சிக்க, மிச்சம் 500 உங்களுக்கு லாஸ். சரிங்களா? இதுதான் ப்ராஃபிட் லாஸ். இதில் நம்ம எப்படி கேட்பாங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க, இல்லை எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ். இவ்வளோ தான். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கொஷினில் என்னன்னா, காஸ்ட் ப்ரைஸ், சிபின்னு சொல்லலாம், காஸ்ட் ப்ரைஸ் சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதாவது பர்ச்சேஸ்டு, பை, இது மாதிரி வந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. அதுதான் சிபி. சரிங்களா? ஷார்ட் ஃபார்ம் எழுதுறேன், சிபி. ஒன்று கொஷினில் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்னு கொடுக்கலாம், இல்லை சிபின்னு கொடுக்கலாம். சரிங்களா? அது பை, பர்ச்சேஸு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது எஸ்பினா செல்லிங் ப்ரைஸு. ஸோ எஸ்பினா செல்லிங் ப்ரைஸு. இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ்னால் நீங்கள் விற்கக்கூடியது, அந்த சோல்டு, செல்லு இப்படின்னு சொல்லலாம். பை, பர்ச்சேஸ், ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது காஸ்ட் ப்ரைஸில் வரும். இதே அது விட்டிங்கன்னா செல் இருந்துச்சுன்னா அது செல்லிங் ப்ரைஸில், எஸ்பியில் வரும். அடுத்த டைம் என்னென்னா ப்ராஃபிட் சொல்லலாம், கெயின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, நீ விட்டது காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக கிடச்சி அந்த ப்ராஃபிட் சொல்லுவோம். காஸ்ட் ப்ரைஸோட உங்களுக்கு அதிகமாக கிடச்சிச்சின்னா அது வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக உங்களுக்கு கிடச்சின்னா அது வந்து ப்ராஃபிட்டு. இதே லாஸ்னால் காஸ்ட் ப்ரைஸோட உங்களுக்கு கம்மியாக கிடச்சிச்சின்னா
அதாவது காஸ்ட் ப்ரைஸோடு உங்களுக்கு கம்மியாக கிடச்சிச்சின்னா அது வந்து உங்களுக்கு லாஸு. புரிஞ்சுங்கன்னா வாங்கினது 1000 கடைசியில் 1500 உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வரும், ப்ராஃபிட் கெயினு. இதே வாங்கினது 1000 அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு கடைசியில் 500 வந்துச்சு, இது லாஸு. காஸ்ட் ப்ரைஸோடு கம்மியாக கிடச்சின்னா உங்களுக்கு லாஸு, காஸ்ட் ப்ரைஸோடு அதிகமாக வச்சு ப்ராஃபிட்டு. இப்போ இன்னொன்றுக்கு கொஷின் இந்த ப்ராஃபிட்டுக்கு ஓகே, ஆனால் 1 மினிட். கொஷினில் எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க, லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. அது நம்ம இதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா எப்படி ப்ராஃபிட் பார்ப்பீங்க? எவ்வளோக்கு விற்றீங்க. இப்போ வாங்கினா 1500 விற்றீங்க, அதுலேருந்து 1000 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா? அதனால் 1 மினிட். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்குன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது இங்கே விட்டிங் பாருங்கள் 1500, அதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் தானே, அதுதான் உங்கள் ப்ராஃபிட். சரிங்களா? ஏன் லாஸ் கண்டுபிடிக்குன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போது லாஸ் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க 1000, அதில் நீங்கள் எவ்வளோ விட்டீங்க 500, அது பண்ணால் உங்களுக்கு லாஸ் கிடச்சிரும். சரிங்க, ஓகே. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ப்ராஃபிட் எப்பயுமே வாங்கினோட கொஞ்சம் அதிக நம்பராக இருக்கும். அப்போ எப்பயும் பெரிய நம்பரோட சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோம். இப்போ செல்லிங் ப்ரைஸு ப்ராஃபிட் கிட்ட ப்ராஃபிட் பார்க்கும்போது செல்லிங் ப்ரைஸ் அதிக நம்பர் வரும். அப்போனா செல்லிங் ப்ரைஸ் முன்னாடி எடுத்துக்கணும். இதே லாஸ்ட்டில் கேட்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கணும், முன்னாடி எடுத்துக்கணும். ஏன்னா அதான் பெரிய நம்பர். ஓகே. அடுத்தது முக்கியமாக இது. ஸோ ப்ராஃபிட் லாஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கலாம், இல்லை கெயின் பர்சன்டேஜ் கேட்கலாம், இல்லைன்னா கெயின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா என்னன்னா ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட்டோட வேல்யூ நீங்கள் போடணும். கொஷினில் ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் போடலாம், அப்படி இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படி போடலாம். சரிங்களா? நான் அப்படியே போட்டு கட்டுறேன். செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. 100 இதான் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. இந்த சிபி ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக ப்ராஃபிட்டும் போடலாம், இல்லைன்னா ப்ராஃபிட் கொடுக்கலாம், நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணியும் போடலாம். அடுத்து லாஸுக்கு என்ன அதே தான். லாஸுக்கான ஃபார்முலா லாஸும் சரி போட்டுக்கலாம், இல்லையா நீங்கள் சிபி மைனஸ் எஸ்பியும் போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். கொஷின் லாஸ் கொடுத்தா லாஸே அதை சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். சரிங்களா? லாஸு சிபி இன்ட்டு 100. ஓகேங்களா? இதுதான் இந்த 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? இதோட கன்ஃபியூஸ் ஆகும். ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கு ஃபார்ம் கன்ஃபியூஸ் ஆகாது. எது பெரிய நம்பரோ அதான் முன்னாடி அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். அதுதான் இது. ப்ராஃபிட் ஆர் கெயினுக்கு இதுதான். ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ அந்த இடத்த கொஷின்குள்ளே போயிடலாம். இந்த டைப் 1 படி ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, a person buy a book for 200 rupees and sell it for 225 rupees. What will be his gain percentage? பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொன்னால், ஒரு பொருள் வாங்குறது தான். எவ்வளோ வாங்கியிருக்காங்க? பை 200. ஓகே. எவ்வளோக்கு விட்டாங்க? செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி போட்டுக்கலாம் 225. சரிங்க. இது லாபமா நஷ்டமா? வாட் இஸ் கெயின் பர்சன்ட்? கெயின் என்ன சொன்னேன்? ஒன்று ப்ராஃபிட் சொல்லலாம், கெயின் ரெண்டும் ஒன்று தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இருப்பாங்க வாங்கினது 200, விட்டு 55, 255. எவ்வளோ ப்ராஃபிட்டு? 55 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்குது. என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா?
எஸ்பி மைனஸ் சிபி டிவைட் பை சிபி இன்ட்டு 100. நம்ம எஸ்பி மைனஸ் சிபி ஆல்ரெடி போட்டோம். எஸ்பி 250, சிபி 200, ரெண்டு மைனஸ் பண்ணால் 55. நம்ம டேரெக்டாக அதுக்குள்ளேயே போட்டுக்கலாமா? 55 சி டிவைட் பை சிபி. சிபி என்னென்னா 200, சாரி 225. அப்புறம் இங்கே 25 தான் வரும், சாரிங்க. 25 இன்ட்டு 100. இது 0 0 இங்கே 0 0 கேன்சல் ஆகிரும். இங்கே 2 இங்கே 25 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 12.5% இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்க. செல்லிங் ப்ரைஸ் 225, 255 கிடையாது, சாரி. அடுத்த கொஷின். A calculator bought for 350 and sold it gain for 50%. What is the selling price of calculator? ஒரு கால்குலேட்டர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோன்னா 350 rupees வாங்கியிருக்காங்க. அது விற்றுருக்காங்க, எவ்வளோக்குன்னா அது தெரியல. ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா 15% விற்றுருக்காங்க. இதில் முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்ம ஒரு காஸ்ட் ப்ரைஸு பேஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? 100%ன்னு எடுத்துக்கணும். பர்சன்டேஜில் வாங்குறது எப்பயுமே 100% பேஸ் வேல்யூ அசைன் பண்ணிக்கணும் நம்ம, சரிங்களா? அது மணக்க வேணாம். இப்போது இந்த 100%ல் 10% ப்ராஃபிட்னா நீங்கள் எப்படி போடணுன்னா 110 போடணும். இது 100ல் 10% லாஸ்னால் நீங்கள் 19 போடணும். இது கிளியராக இருக்கிறீங்களா? நம்ம 100% சொல்ல மாட்டேன். ப்ராஃபிட்டில் 10% ப்ராஃபிட் சொல்லுவாங்க, 40% ப்ராஃபிட் சொல்லுவாங்க. அப்படின்னா 100லேருந்து நம்ம 40% எடுத்துக்கணும். நாமளே அசீவ் பண்ணிக்கணும். அதாவது அவங்க கொடுக்க மாட்டேன், நாமளே அசீவ் பண்ணிக்கணும். 100 தான் இது பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 40% ப்ராஃபிட்னா 140. இது 20% லாஸ்னால் என்னன்னா 80. உங்களுக்கு கிளியராக இருக்கிறீங்களா? இப்போ என்னென்னா 50% ப்ராஃபிட்டில் எடுத்துருக்காங்க. அப்போனா 100லேருந்து 50னா 115. ஓகேங்களா? 115 ப்ராஃபிட்டில் எடுத்துருக்காங்க. அது எவ்வளோக்கு தெரில. அடுத்த கொஷினுக்குள்ளே போயிடலாமா? இப்போது 100% தான் என்னன்னா 350 ரூபா, சரிங்களா? பேஸ் வேல்யூ எடுத்துருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அதாவது சிபி என்ன சொன்னால் 100 எடுத்துருக்காங்க. இங்கே சிபி எவ்வளோ? 350 தான் 100%. எவ்வளோக்கு விட்டாங்க? 115%. 15 அது எவ்வளோன்னு தெரியல. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸு டிவைடட் பை 100. இங்கே 100 இந்த பக்கம் வந்துடும். ஸோ போட்டே கட்டுறேன். 100 இந்த பக்கம் வந்துடும். 350 இன்ட்டு 115. இது 0, இது கேன்சல் ஆகும். இது 2 டைமு 23. உங்கள் ஆன்சர் என்ன வருதுன்னா 402.5. இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போயிடலாமா? A merchant buy 20 liter oil for 1600 and sell it profit 10%. What is the selling price of oil per liter? இப்போது 20 லிட்டர் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 1600. அப்போ 1 லிட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 1 லிட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? 20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 800, சாரி 80. 1 லிட்டர் எப்படின்னா 80 ரூபாய். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து 10%, 10% ப்ராஃபிட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இதான் என்ன சொன்னேன், இது வந்து பேஸ் வேல்யூ எடுத்துக்குமா? பேஸ் வேல்யூ எவ்வளோ? 100%. இந்த 100% தான் 80 rupees. ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட்டு? 10%. அப்படின்னா 110 எடுத்துக்கணும். 100 பேஸ்னால் ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க எவ்வளோ? 10. அப்படின்னா 110 போடணும். அதுதான் கேட்குறேன். எக்ஸு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இங்கே வந்துடும். 100 கீழே போயிட்டு
18 into 110. இந்த 0 இந்த 0 இந்த 0 ரெண்டு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னா 88. ஸோ செல்லிங் ப்ரைஸோட எவ்வளோனா 8 பர் லிட்டருக்கு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆயில் பர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? சி. ஆப்ஷன் சி. நமக்கு போடுவோம் இல்லையா? இது 402வா? அடுத்த கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். A man bought an old bike for 45,000 rupees, spent 3,000 rupees on repair and sell it for 50,818. Find his profit percentage. கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் போடும்போது 45,000 வாங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, விற்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த வண்டிக்கான ரிப்பேரும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே ரேட்டில் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் மாடிஃபை பண்ணால் அந்த மாடிஃபை பண்ணி காசும் சேர்த்து நம்ம விற்போம். அதே தான் 45,000 வாங்கியிருக்கான் பழைய பைக்கு, 3,000 ரிப்பேர் பண்ணியிருக்கான். அப்போது வண்டியோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 48,000 இந்த காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா 45,000 காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. அது நம்ம ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை வச்சு யூஸ் பண்ணி நாமளாக செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நீ செலவு பண்ணு சேர்த்து தான் நீ விற்பீங்க. அப்போது 48,000 தான் இது. எவ்வளோக்கு விற்றீங்கன்னா 50,880க்கு விற்றாச்சு. ஓகேங்களா? இப்போது என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? செல் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஆனால் மேலே ப்ராஃபிட் என்னது? காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 50,800. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,800. இதுக்கான இது மைனஸ் பண்ண அவங்க என்ன வருது? 2,880 ருபீஸ் தான் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? அது மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் அதுதான் போடணும். இன்ட்டு 100. ரெண்டு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது டேரெக்டாக உங்களுக்கு என்னென்னா 6% வருது. ஆப்ஷன் பி. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 6. புரிஞ்சுட்டிங்களா? அடுத்த கொஷின் போயிடலாம். இந்த கொஷின் சரி, நாங்களே ஒரு மினிட் இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? நான் கூட போட்டுறேன். ப்ரைஸ் வாஸ் இன்க்ரீஸ் பை 20%. ஒரு பொருள் இருக்குது, அதை 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பொருள் இருந்துருக்குது, ஸோ அதை வந்து 100 அசைன் பண்ணிக்கிறோம். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்குது? 120 ருபீஸ் இன்க்ரீஸ், 120% இன்க்ரீஸ் ஆகிக்குது. 20% இன்க்ரீஸ் ஆகிடுது. 20% 100 20%னா இன்க்ரீஸ் ஆகிக்குது. அப்புறம் நான் ப்ராஃபிட் தானே 120 போட்டுக்கலாம். பர்சன்டேஜுக்கு டிவைட் பை 100 அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சோல்டு. ஸோ இங்கே வந்து சோல்டு வாஸ் டிக்ரீஸ்டு. டிக்ரீஸ் ஆகி எவ்வளோ? 15% டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ்னால் 100 15 மைனஸ் 50% குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? 85% தான் இந்த இது. பர்சன்டேஜுக்கு 100. இப்போ கேட்குறான், வாட் வாஸ் த எஃபர்ட் ஆன் த சேல் ஆஃப் த ஷாப். இப்போ இந்த ஷாப்புக்கான என்ன ஆயிடுச்சு விலை கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாமா? அடிச்சு விட்டிங்கன்னா 0 இது 2 டைமு, இது இந்த 100 கிளான்ஸ் பண்ணால் இது 6 டைம் வரும். இங்கே அடிச்சு விட்டிங்கன்னா இது 17 அப்போ ஆன்சர் பண்ணிங்கன்னா 102. பேஸ் வேல்யூ என்ன அசைன் பண்ணிக்கிறோம்? 100 அசைன் பண்ணிக்கிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 102 எவ்வளோ ஆயிடுச்சு?
2% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் அப்படின்னா 2% இன்க்ரீஸ் தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு கொஷின் இருக்குது, இந்த டைப் பண்ண முடிஞ்சிடும். அதே இந்த கொஷின் போட்டால் அதே மாதிரி தான். ஏ செல் ஆர்டிக்கல் டு பி. ஏ வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குது வச்சுருக்கான், அவன் வந்து பிக்கு செல் பண்ணுறான். எவ்வளோ செல் பண்ணுறான், ஆனால் செல் பண்ணுறான். இப்போ ஏ தெரில, ஆனால் பி வந்து செல் பண்ணுறான். எவ்வளோக்கு? 15% ப்ராஃபிட். 100% பேஸ்னா 15% ப்ராஃபிட்னா என்ன? 115 பர்சன்டேஜ்னா 100. அடுத்தது அதே இது பி வந்து சிக்கு செல் பண்ணுறான். எவ்வளோ? 10% லாஸுக்கு. அப்போனா 100 பேஸ்னா 10% லாஸ்னா 19 பர்சன்டேஜுக்கு 100. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விற்றுருக்காங்க. எவ்வளோக்கு? சரி, சி எவ்வளோ பே பண்ணியிருக்கான்? 570 ருபீஸ் 50 இது கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போது ஏ வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? ஏ எவ்வளோக்கு வாங்கினு தெரில, ஆனால் பிக்கு விற்கும் போது 15% ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான். அதே பி வந்து சிக்கு விற்கும் போது 90% லாஸில் விற்றுருக்கான். சி எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 517.50 இது கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ ஏவோட வேலை என்ன கேட்குறான்? ஏ எவ்வளோக்கு வாங்குறான்னு கண்டுபிடிக்கிறான். இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 0 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 23. இது வந்து 23 வருது, 20 இங்கே வருது. இது 9 × 10. இப்போது இந்த 10 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 517.15 10 மல்டிப்ளை பண்ணால் 0 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 5175 வரும். கரெக்டுங்களா? நான் இங்கே போட்டு காட்டுறேன். எக்ஸு 23 மேலே இருக்கிற 9 சரிங்களா? இந்த 517.5 இது 10ஆல் மல்டிப்ளை, இந்த 10ஓட அங்கே போயிடுச்சுன்னா 5.7 இது ஆயிரும், 5175 ஆயிரும். சரிங்களா? இந்த 20 இந்த பக்கம் போகும்போது 20 இந்த பக்கம் போயிடுச்சுங்களா? இப்போது நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 500. ஸோ சால்வ் பண்ணி கரெக்டாக வரும் 500. ஓகேங்களா? ஸோ டைப் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.